பிரதாப், அங்க பாரு. புனிதா, மாமா நீங்க என்ன இங்க? எதுக்கு வந்தீங்கன்னு தானே கேக்குற? அப்படி இல்ல மாமா, இவ்ளோ நேரம் நான் வீட்ல தானே இருந்தேன். ஏதாவது சொல்லணும்னா வீட்லயே சொல்லிருக்கலாமே. நீங்க வேலை பாக்குற இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதான் என்ன விஷயம்னு. அத சொல்லதான் போறேன். நீ கொஞ்ச நேரம் வெளியில வா. வெளிய வரணுமா? எதுக்கு? அட வா புனிதா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ வெளியில வா. எதுக்கு மாமா? அட நீ வரமாட்ட. உன்ன வா வா வா. மாமா என்ன பண்றீங்க? வா புனிதா, மாமா வா 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 வா. வா. என்ன வா மாமா? புனிதா வா. என்ன பண்றீங்க? சொல்றேன்ல. வா 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 மாமா. அப்படிதான். எல்லாரும் இங்க பாருங்க 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 பாருங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு புனிதா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. உங்க எல்லாரையும் நான் டிஸ்டர்ப் பண்றதா நினைக்க வேண்டாம். உங்க முதலாளியமா புனிதா இருக்காங்கல்ல, அவங்கள நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொண்டு வந்திருக்கேன். அத உங்க எல்லாரும் முன்னாடி கொடுக்கணும். மாமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆபீஸ், நம்ம வீடு கிடையாது. முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கலாம். நான் போக மாட்டேன் புனிதா. நான் தான் உன்னை கட்டிக்க போறேன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியணும்ல. இங்க பாரு, நீ முதல்ல கைய காட்டு. கை காட்டு. மாமா எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அக்கா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எல்லாரும் பாக்குறாங்க மாமா. நீங்க வீட்டுக்கு போங்க மாமா. இத பாரு சரவணா, நான் மோதிரம் போடுறத எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் புரியாது. புனிதா, நீ கைய காட்டு. மாமா அட கைய குடு குடு. மாமா புனிதா, இது என்ன மோதிரம்? இது உனக்கு நல்லாவே இல்ல. இத கழட்டு. அட கழட்டுன்னு சொல்றேன்ல புனிதா. கழட்டு புனிதா. நீ நான் வாங்கியிருக்கேன்ல இந்த மோதிரத்தை போட்டுக்க. உனக்காக ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். மாமா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேலை பார்க்கறவங்க முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணா என்ன மாமா அர்த்தம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு மோதிரம் போடுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். இத பாரு சரவணா, அதான் புனிதா தான் என்னோட வருங்கால மனைவின்னு அத்தையே சொல்லியிருக்காங்கல்ல. இங்க பாரு சரவணா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. புனிதா, இந்தா நீ இந்த மோதிரத்தை போட்டுக்க போட்டுக்க போட்டுக்க. மாமா உங்களுக்கு சொன்னா புரியாதா? முதல்ல உள்ள வாங்க. இல்ல புனிதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ள வாங்க. எல்லாரும் உங்க வர்க்க பாருங்க. வாங்க. புனிதா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் இப்படிதான் நடந்துப்பீங்களா? நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு மோதிரம் போட ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய தப்பா? இது ஆபீஸ் மாமா, இங்க பர்சனலுக்குலாம் இடம் கிடையாது. உங்களை யார் இங்க வர சொன்னா சொல்லுங்க. ஆனா உன்னை இங்க வச்சு பாக்குறதா சரியா இருக்கும்னு நினைச்சு வந்தேன் புனிதா. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி எனக்கு மோதிரம் போட நினைக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயமா? புனிதா, எனக்கு அதெல்லாம் தெரியாது புனிதா. ஆனா நீ இந்த மோதிரம் போட்டிருக்கல, இது எனக்கு பிடிக்கல. இந்த மோதிரம் உனக்கு வேணாம். இத பாரு, நான் வாங்கிட்டு வந்திருக்கல, இந்த மோதிரத்தை போட்டுக்கோ. புனிதா, என்ன புனிதா நீ?
புனிதா, என்ன புனிதா நீ? இந்தா இந்த மோதிரத்தை நான் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். இந்த மோதிரம் அந்த கபில உனக்கு கொடுத்தது தானே? அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த மோதிரத்தை கழட்ட சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? என்னால கபிலன் போட்ட மோதிரத்தை கழட்ட முடியாது. புனிதா, அப்படி சொல்லாத புனிதா. உனக்கு இந்த மோதிரம் வேண்டாம், கழட்டிரு. என்னால முடியாது மாமா. எதுக்கு புனிதா நீ அந்த கபில விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? அவன் போட்ட மோதிரம் உனக்கு வேண்டாம், அத கழட்டு புனிதா. கழட்ட முடியாது. அவன் போட்ட மோதிரத்தை கழட்ட மாட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம் புனிதா? புனிதா சொல்லு புனிதா. அப்ப நீ அந்த கபிலனை விரும்புறியா? அதான் அந்த மோதிரத்தை கையில போட்டிருக்கியா? ஆமா, எனக்கு கபிலனை தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் கொடுத்த மோதிரத்தை நான் என் கையில போட்டிருக்கேன். நான் அவரை விரும்புறேன், போதுமா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதான் மாமா சொல்லுவேன், எனக்கு கபிலனை பிடிச்சிருக்கு. புனிதா, நீ விளையாடுறதானே? எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு என்ன ஏதாவது சொல்லி சீண்டி விளையாடுறதே வேலையா போச்சு. இது என்னோட வாழ்க்கை விஷயம் மாமா, இதுல யாராவது விளையாடுவாங்களா? அப்போ நீ நிஜமா தான் சொல்றியா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். புனிதா, நீ சும்மா தானே சொல்ற? சொல்லு புனிதா. சரி, அப்படி என்ன அந்த கபிலங்கிட்ட இருக்கு? என்னை விட கொஞ்சம் சாப்பா இருக்கான், கொஞ்சம் படிச்சிருக்கான், அவ்வளவுதானே. ஆனா அவனை விட நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் புனிதா. மாமா, உங்களை எனக்கு பிடிக்கும். அதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. புனிதா, ஆனா நான் உன் நினைப்பு இல்லாம ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல புனிதா. புனிதா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத புனிதா, என்னால தாங்கிக்கவே முடியாது புனிதா. மாமா, நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. புனிதா புனிதா, மாமாக்கு நான் என் லிவர்லாம் கொடுத்தேனே புனிதா. மாமா, அப்பாவை நீங்க காப்பாத்தினதுக்கு நான் காலத்துக்கு உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். ஆனா கல்யாணம்லாம் அப்போ அத்தை உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்ன வாக்கு? உணர்ச்சி வசப்பட்டு அம்மா கொடுத்த வாக்குக்காக தான் நான் எதுவுமே பேச முடியாம இருக்கேன் மாமா. மாமாக்கு லிவர் கொடு, அப்பதான் புனிதா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு எங்க அப்பா சொன்னதெல்லாம் பொய்யா? என்ன சொல்றீங்க மாமா? அப்போ நீங்களா இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கலையா? புனிதா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஊசினாலே பயம்னு உனக்கு தெரியாதா?